தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 20/2/2026 வெள்ளிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 8:47 வரை பிறகு ரேவதி. இன்றைக்கு வேலங்குடி திருவிழாவின் 2ஆம் நாள் நடுத்திருவிழா. இன்றைக்கு கரும்பு தொட்டில் கட்டுவதற்கு ஏராளமான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள். அன்னதானம் எல்லாம் அங்கே நடைபெறும். அது மட்டுமல்ல, இன்று இரவு அறுவாளில் சாமியாட்டங்கள் எல்லாம் இருக்கும். பொதுவாக தூங்கா புலி கற்பதற்கு இன்று அற்புதமான விழா நடக்கின்ற இந்த நாள், நாளையும் இந்த விழா இருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து பண்ணணும்னு சொல்றது. அதுலேயும் குறிப்பா இந்த சிவராத்திரி முடிஞ்ச 3 நாள்ல உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அதை கண்டறிந்து அங்கு போய் அபிஷேக ஆராதனைகள் செய்தோ அல்லது அர்ச்சனைகள் செய்தோ கும்பிட்டு வர்றது நல்லது. இப்போ இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, ஒரு பழமொழி உண்டு, சக்தி இருந்தால் செய், இல்லையேல் சிவனேன்னு இருப்பாங்க. அப்ப என்னன்னா, உடம்புல சக்தி இருந்தா செய், இல்லாட்டி சிவனேனா அமைதியாயிருன்னு அர்த்தம் ஒண்ணு. இன்னொன்று, சிவன் அமைதியா இருக்கவர்னு அர்த்தமா போயிருது. அந்த சிவனுக்கே 8 தரம் வீரம் வந்துச்சான். அதாவது ஏதாவது ஒரு நமக்கு மனதுக்கு பிடிக்காத சம்பவம் வந்தா நமக்கு கோபம் வந்துடுது இல்லையா, அப்படி சிவனுக்கே மனதுக்கு பிடிக்காத சம்பவம் வந்து ஒரு கோபம் வந்த இடம் 8 இடம். அதுக்கு பேரு அட்ட வீர ஸ்தலங்கள்னு பேரு. அதுல ஒண்ணு திருக்கடையூர், யமனை காலால் உதைத்த ஊர். திருக்கடையூர் காலனை காலால் கடைந்த ஊர். யமதர்மராஜன் வர்றாரு, வந்து மார்க்கண்டேயன் வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்றும் 16 வரம் வாங்கினவரும் மார்க்கண்டேயன், நல்ல சிவபக்தர். அவர் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கையில 16 வயது நிரம்பிடுது. யமன் வந்து பிடிக்க வர்றாரு, பாசக்கயிற்றை வீசுறாரு. வீசின உடனே காலால உதஞ்சு அவனை காப்பாத்தி என்றும் 16ன்னு வரம் கொடுத்தாராம். மார்க்கண்டேயனுக்கு என்றும் 16ஆக திருக்கடையூர்ல வரம் கிடைத்ததுனாலே தான் அங்கே நவகிரகம் இல்லாத கோயில். 60, 70, 80 சாந்தி மணி விழாவெல்லாம் மக்கள் அங்கே வெள்ளமாக வந்து செய்து கொள்வார்கள். அப்படி இந்த திருக்கடையூர் என்பது ஒரு யமன் அணுகாத கஷேத்திரம். அங்கே அவரை காலால் உதைந்ததுனாலே சிவபெருமானுக்கு வீரம் வந்து உதைந்தாராம் திருக்கடையூர்ல. திருக்கண்டியூர்ல பிரம்மனுடைய தலையை கொய்தாராம், தலையை கொய்தது. அதே போல திருவதிகையில திரிபுரத்தை எரித்தது. அதுக்கடுத்து திருவழுவூர் அப்படின்னு ஒண்ணு, அங்கே யானையின் தோலை உரித்தது. திருப்பரியலூரில் தட்சனை சம்காரம் செய்தது. திருக்கோவிலூரில் அந்தகாசுரனை வதம் செய்தது. அதுக்கு பிறகு திருக்குறுகைங்கிறதுல மன்மதனை எரித்தது. மன்மதன் வந்து இவருடைய தவத்தை கெடுக்க வந்தார். சித்தசனை கண்ணால் சிரித்தும் ஜெயம் கொண்டார், சித்தசனை கண்ணால் எரித்தும் ஜெயம் கொண்டார் இவர் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாடல் கூட வரும். அந்த மன்மதனை எரித்தது எங்கே அப்படின்னா திருக்குறுகையில எரித்தது. திருவிற்குடியில ஜலந்தரா சூரனை வதம் செய்தது. இப்படி 8 இடத்துல சிவபெருமானுக்கு வீரம் வந்துச்சான். இது மாதிரி இடங்களுக்கு யாரு போகணும் அப்படின்னா எல்லாருமே போய் கும்பிடலாம். இருந்தாலும் வீரமும் விவேகமும் வேண்டிய ஆண்கள் கண்டிப்பாக இங்கே சென்று போய் கும்பிடணுமா. அதாவது எதுலையுமே ஒரு ரெட்டித்த சிந்தனை இருக்குது. தைரிய குறைவா இருக்காங்க. என்னுடைய மகன் சார், ஆனா தைரியம் பத்தாது, சும்மா வீட்டுல இருக்காரு எனக்கு துணைக்கு அப்படின்னு சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க. அவர் படிச்சு முடிச்சுட்டு ஏதாவது பாக்குறாரு, ஆனா எதுவும் பார்க்கல, அவர் போயிருக்க பயப்படுறாரு, தைரியம் பத்தலையும்பாங்க. இத்தனைக்கே அவருக்கு வந்து 35 வருஷமா இருக்கும், ஆனா தைரியம் இருக்காது. இந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் வரணும்னா, துணிந்து எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் வரணும்னா, தைரியம் புருஷ லட்சணம்ங்கிறாங்கல்ல, அப்படி தைரியத்தோடு ஒரு மனிதன் செயல்படணும்னா இது மாதிரி கோயில்களில் ஒன்றை தேர்ந்தெடுத்துக்கலாம். பொதுவாக திருக்கடையூர் போனாலே உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். அது மாதிரி போயிட்டு வந்தோம் அப்படின்னா தன்னம்பிக்கையும் உங்களுக்கு வரும், துணிந்து செயலாற்றும் ஆற்றலும் வரும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பயணத்தால் பலன் கிடைக்கும் நாள். பக்குவமாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள். பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். உடன்பிறப்புகள் உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் தனவரவில் இருந்த தடைகள் அகலுகின்ற நாள். தக்க சமயத்தில் நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அருகில் இருப்போர் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் ஒன்று இல்லத்திலே நடைபெறப் போகிறது. மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மிகச்சிறந்த நாள், யோகமான நாள். உங்களுடைய ராசிநாதன் புதனை குரு பார்க்கின்றார். எனவே குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப உடல்நிலை சீராகும், உள்ளம் சீராக அமையும். சிந்தித்து செயல்பட்டு சிறப்பான காரியங்களை செய்து முடிப்பீர்கள். தர்ம காரியங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்யாண கனவுகள் நனவாகலாம். உத்தியோகத்திலே நீங்கள் எதிர்பார்த்த நற்பலன் உங்களுக்கு கிடைக்கும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. கடகராசினியர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் குரு 12 இருப்பதால் விபரீத ராஜயோகம். அந்த அடிப்படையில் மனக்குழப்பங்கள் அகலும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், நினைத்தது நிறைவேறும், வசதிகள் பெருகும், தொழில் முன்னேற்றம் குறித்து நீங்கள் புது முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். நண்பர்கள் நல்ல தகவலை கொடுக்கும். இந்த நாள் நல்ல நாள்.
சிம்மராசினியர்களே, உங்களுக்கு கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. அதே நேரத்தில் சந்திராஷ்டமம் வருகிறது. எனவே சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். யாருக்கும் பொறுப்பு சொல்லக்கூடாது. தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. மனக்கவலைகள் அதிகரிக்கலாம். விரயங்கள் கூடும். விழிப்புணர்ச்சி அதிகம் தேவைப்படும் நாள் இந்த நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் வரவும் செலவும் சமமாகும் நாள். வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். 6ஆம் இடத்திலே 4 இந்த கிரகங்கள் ஒன்றாக இருக்கின்ற பொழுது எதிரிகளின் பலம் மேலோங்கி இருக்கும். திட்டமிட்ட காரியங்கள் கொஞ்சம் திசை மாறி செல்லலாம். எதையும் துணிந்து செய்ய இயலாது. இதை செய்வோமா அதை செய்வோமா என்ற இரட்டித்த சிந்தனையில் மனக்குழப்பத்தோடு இருப்பீர்கள். காலை நேரத்திலேயே நீங்கள் கவனமோடு நடந்து கொள்ள வேண்டும். ஆதாயத்தை காட்டிலும் விரயங்கள் அதிகரிக்கும் நாள் இந்த நாள். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு தொட்டது தொடங்கும் நாள். தொழில் முன்னேற்றம் திருப்திகரமாகவே இருக்கிறது. ஆன்மீக நாட்டமும் ஆன்மீக பயணங்களும் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, பல நாட்களாக எதிர்பார்த்த பணவரவு இன்று வரப்போகின்றது. உடன் இருப்பவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு புகழ்பெற்றவர்களை சந்தித்து மகிழ்கின்ற நாள். புனித பயணங்கள் அதிகரிக்கும். எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். விருந்துகளிலும் விழாக்களிலும் கலந்து கொள்வீர்கள். அதே நேரத்தில் குருவின் பார்வை 2 பதிவதனாலே உங்களுக்கு வாக்கு, தனம், குடும்பம் என்ற இடம் புனிதமடைகின்றது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். வரவேண்டிய வாக்குகளும் உங்களுக்கு வசூலாகலாம். தொழிலும் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், யோகமான நாள், வெற்றிகரமான நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கு குரு பார்வை இருக்கின்றது. பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும். புனித பயணங்களும் உண்டு. புகழ்பெற்றவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள். சமூக பணியில் ஆர்வம் காட்டுவீர்கள். நண்பர்களின் ஆதரவோடு நல்ல காரியம் ஒன்று இல்லத்திலே நடைபெறும். இந்த நாள் ஒரு நல்ல நாள். மகர ராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய் 4ஆம் இடத்திற்கு அதிபதி. சுகங்களும் சந்தோஷங்களும் வரலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். இன்று உடன்பிறப்புகள் வழியே உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கலாம். உடன்பிறப்புகள் இல்லங்களில் நடைபெறும் திருமணங்களை முன்னின்று நடத்துவீர்கள். ஒரு சிலருக்கு நீங்கள் கொடுத்து உதவும் வாய்ப்பும் உண்டு. சில இழப்புகளை சந்திக்க நேரிட்டாலும் வருமானம் உங்களுக்கு திருப்தியாகவே இருக்கிறது. கும்பராசினியர்களே, உங்களுக்கு கூட்டுக்கிற யோகத்தால் உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரப்போகின்றது. எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் நீங்கள் செய்ய இயலும். முயற்சியில் வெற்றி கிடைக்கும். முக்கிய புள்ளிகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்துக் கொடுப்பார்கள். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். பழைய கடன் பாக்கிகள் எல்லாம் வசூலாகலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள், யோகமான நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன் பஞ்சமாதிபதி சந்திரன் இருப்பதனாலே நெஞ்சமங்களும் சம்பவங்கள் நிறையவே நடைபெறப் போகின்றது. வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். அதே நேரத்தில் 4ஆம் இடத்திலே குரு இருக்கின்றார். இன்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விட்டு அதில் வரும் லாபத்தை கொண்டு தொழிலை வளப்படுத்திக் கொள்ளலாமா என்று நினைப்பீர்கள். பெற்றோர்களின் ஆதரவும் உங்களுக்கு உண்டு. அரசு வழியில் வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடும். ஏழரை சனியில் விரைச்சனியின் ஆதிக்கம் இருப்பதால் எதையும் கொஞ்சம் யோசித்து செய்வது நல்லது. அனுபவஸ்தர்களின் ஆலோசனை உங்களுக்கு தக்க சமயத்தில் கை கொடுக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.